இந்த நிகழ்வு நேற்று 2:45 அப்ப நடந்தது. எந்த சேனல்ல இத பத்தி போடாம இருந்தாங்க. ஆனா இது பண்ணது டைரக்டா டெரரிஸ்ட் குரூப் இல்ல, OGW ஒரு குரூப் இருக்கு. அங்கேயே இருக்கிறவங்க சொல்ல முடியாது, அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்தவனா இருக்கலாம், அவங்க மக்களோட மக்களா இருந்திருப்பாங்க. எப்பயுமே ஒரு குரூப் போகும்போது நியர் அபவுட் அந்த 2:30 லஞ்ச் டைம், டூரிஸ்ட் அப்புறம் உட்கார வச்சு அந்த லஞ்ச் கொடுக்குற நேரம் எப்படி ஒரு நியர் அபவுட் 500 to 600 பீப்புள் போயிருப்பாங்க, இல்ல மினிமம் 200 பீப்புள் ஆச்சு போயிருப்பாங்க. அதுல எவ்வளவு இறந்திருக்காங்கன்னு இப்போதைக்கு 28 பேர். நீங்க ஹிந்துவா அப்படின்னு சொல்லி கேட்டு அட்டாக் அப்படிங்கறதே நடந்திருக்கு. இது பேட்டர்ன் கிடையாது சார். இது ரொம்ப லேடிஸும் குழந்தையும் கொண்டாங்கன்னா இதை விட ரொம்ப வித்தியாசா பார்க்கறதுக்காக மெசேஜும் பாஸ் பண்ணணும். அவங்களுக்கு இறக்கம்ன்றதே கிடையாது, மெசேஜ் பாஸ் பண்ணணும். அதாவது உங்க ஆளுகளை நான் கொண்டுட்டேன், டூரிஸ்ட கொண்டுட்டேன். மெசேஜ் சொல்லணும்னு சொல்றாங்களே சார், அந்த மெசேஜ் என்ன? இந்தியால ஒண்ணு நடந்திருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. அந்த இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். எப்படியாச்சும் எங்க ஆர்மியை அட்டாக் பண்ணியும் பிஎஸ்எஃப் அட்டாக் பண்ணியிருந்தா நியூஸா இருக்கும். டூரிஸ்ட கொண்டனால, கெஸ்ட கொண்டனால வேர்ல்ட் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல நியூஸா இருக்கும். ஆரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சங்கர். இன்னைக்கு நம்ம யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ரிட்டையர்ட் கர்னல் பாஸ்கரன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு துயர சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. அந்த சம்பவத்துல நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெரிய வருத்தத்தையும் வேதனைக்கும் ஒரு விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அங்க ஆக்சுவலா நடந்தது என்ன சார்? அங்க நடந்தது என்ன சார்? வணக்கம். முதலாவது நானே அந்த சம்பவத்துல உயிரிழந்த குடும்பத்தினருக்கும் காயமடைந்த குடும்பத்தினருக்கும் முன்னாள் ராணுவ அதிகாரி என்ற முறையில் கர்னல் பாஸ்கரன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி சம்பவம் இனி நடக்காமல் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு என்னன்னா, நீங்க கேட்ட கேள்வியில ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த நிகழ்வு நேற்று 2:45 நியர் அபவுட் 2:45 அப்ப நடந்தது. அங்கிருந்த நண்பர் எனக்கு ஒரு இமிடியேட்டா கேட்டாரு, என்ன எனக்கு சொன்னாரு. நான் உடனே நம்ம சேனல்ல போட்டு பார்த்தேன். எந்த சேனல்ல இதை பத்தி போடாம இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட் போட்டு, ஆனா ஹிந்தி சேனல்ல நான் உடனே போட்டேன். எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால, நான் இங்கிலீஷ் ஹிந்தி தெரிஞ்சதுனால போட்டதுனால அவங்க ஹைலைட் பண்ணிட்டாங்க. ஐ கம் டு நோ தட். பட் லேட்டரா இந்த நிகழ்ச்சிகளை தெரியப்படுத்தாங்க. நான் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா, நம்ம அயல் நாட்டை பத்தியும் பக்கத்து நாட்டுக்காரனை பத்தியும் அங்க இங்க அதை பத்தி பேசுறதை விட நம்ம நாட்டில் நடந்த நிகழ்வை உடனே மக்களுக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். இது மாதிரி நிகழ்ச்சி நடக்கக்கூடாது. வெகு நாள் கழித்து நடந்திருக்கு. அந்த வெகு நாள் நடந்திருக்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் குறிப்பிட்ட பீரியட்ல அவங்க கொஞ்சம் நம்ம எல்லாருமே ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி எல்லாமே அந்த இருந்ததுனால மக்கள் அதிகமாக சுற்றுலா சென்றதுனாலும் டூரிஸ்ட் போனதுனால கொஞ்சம் மணி டிரான்சாக்சன் ரொம்ப ஆச்சு. அது அவங்களுக்கு டெரரிஸ்டுக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு அண்மையில நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டாங்க. அந்த கோபத்தையும் காட்டுறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனா இது பண்ணது டைரக்டா டெரரிஸ்ட் குரூப் இல்ல, OGW ஒரு குரூப் இருக்கு. OGW ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ். இவங்க நம்ம இதுல சொல்லுவாங்கல்ல, உளவுத்துறை மாதிரி. இவங்களுடைய வேலை என்னன்னா, டெரரிஸ்டுக்கு மறைமுகமா உதவி செய்யறது, அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, தங்க இடம் கொடுக்கறது, என்ன நடக்குதுன்னு ஜஸ்ட் லைக் அவங்க இது மாதிரி இந்த சாதாரண மக்கள் மாதிரியே தான் இங்க இருப்பாங்க. அவங்க ஹோட்டல்ல வேலை பார்க்கலாம், டிரைவரா இருக்கலாம், மற்றபடி சாதாரண மனிதனாக இருப்பாங்க பண்ணிருக்காங்க. இப்ப என்னென்ன செய்யலாம்னா, இவங்க செஞ்சதுனால அத பக்கத்துல இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் இந்த செயலை செய்யலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உண்மையிலே செய்ய தூண்டிருக்காங்க. எப்படி நம்ம இதுல நடைமுறை லாங்குவேஜ்ல சொல்ல போனோம்னா, கொலை செஞ்சவர் என்ன சொன்னா, கொலையை செய்யலைன்னுவாங்க. ஆனா அந்த கொலை செய்யறதுக்கு அவங்க தூண்டப்பட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்தது. இது நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் நடக்கல, நடந்ததும் நடக்கிறது. இது மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்காம இருந்தாங்க. அதனால நாங்க பல வருடங்கள் பணி செஞ்சதுனால சொல்ற ஒரு அட்வைஸ், இன்னும் JNK திருந்தவில்லை. அது திருந்ததுக்கு நாளாகும். ஏன்னா எப்பயுமே அந்த பிரச்சனையை வேரோட புடுங்கினாத்தான் அந்த பிரச்சனை முடியும். பக்கத்திலே POK என்னைக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம பிரச்சனை தீராது. நடைமுறையில சொல்லுவாங்கல்ல,
சில பிராணிகளை எவ்வளவு வளர்த்தாலும், எவ்வளவு நம்ம ஊட்டி வளர்த்தாலும் அதோடைய குணத்தை காட்டிடும். அது மாதிரி அவர்களுக்கு எப்போதுமே இது மாதிரி செயல்களை செய்து இதை செய்யாமல் தடுப்பதுதான் நம்ம திறமையா இருக்கு. இப்போ அங்க வந்து அங்க வந்தவங்க எல்லாருமே சரி, அங்க அட்டாக் பண்ணவங்க எல்லாருமே சரி, அங்க வந்துட்டு நீங்க ஹிந்துவா ஹிந்துவா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு வந்து அதுக்கப்புறமா தான் வந்து அந்த அட்டாக் அப்படிங்கறதே நடந்திருக்கு. சோ அப்போ அவங்க ஹிந்து ஹிந்துன்னு கேக்குறாங்க அப்படின்னா அவங்க யாரு சார்? அதாவதுங்க, இது வந்து இந்த வட்டம் நடக்க போறது இல்லை, நானும் பலவன். இது எப்பயுமே நடக்கிறது. இந்த விட கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்பயுமே நடக்கிறது தான். அது இப்ப நீங்களே பாருங்க, அந்த அந்த இடத்துல நீங்க போயிடலாம் இருக்கலாம். டூரிஸ்ட் பிளேஸ், டூரிஸ்ட் வந்து குதிரை ஓட்டுறவங்க, குதிரை கூட போறவங்க, அங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும், பொருள்கள் இருக்கும், அந்த பாப்கார்ன். அவங்க யாருமே, அவங்களுக்கு யாருமே ஒண்ணுமே நடக்கல. நடந்தது பூரா இதே பூரா அண்டர்ஸ்டாண்ட். அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த வரைக்கும் நடந்த எந்த டெரரிஸ்ட் அட்டாக்லையும் அவங்க லோக்கல் பீப்புள் இறந்தது சரித்திரமே கிடையாது. இது அண்டர்ஸ்டுட். இதை எப்படி எங்களுக்கு தெரியும் அங்க சர்வ் பண்றதுனால. ஆனா ஊடகங்கள் உங்களுக்கு தவறான முறையில சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா ஆயிடுச்சு, எனக்கு நல்லா ஆயிடுச்சு, சரியாயிடுச்சுன்றது. அதை நம்பி நம்ம மக்களும் நம்புறாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, பதவிக்காகவும் இல்ல மற்றபடி தன்னுடைய பர்சனல் ஈகோக்காகவும் அங்க ஜேஎன்கே நல்லா சொல்றதுல நான் ஒத்துக்கிறது சொல்ல. பொதுவான கருத்துக்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் என்னைய பொறுத்த மட்டும் அது ஒத்துக்கிறது இல்லை, இன்னும் இருக்கு. அதை கொஞ்சம் இன்னமும் நம்ம அதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்போ இது வரைக்கும் அங்க வந்து எத்தனை பேர் சார் இறந்திருக்காங்க அந்த அட்டாக்ல? கிட்டத்தட்ட நீங்களே டிவி கணக்குப்படி 28 பேர் போட்டிருக்காங்க. ஆனா நான் பார்த்த அளவுல இங்க நார்த் இந்தியாவில அந்த பொத்துனாங்க பாத்தீங்களா, டெட் பாடிஸ் எல்லாம் புத்தம்போது கூட இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலையில உள்துறை அமைச்சர் ஸ்ரீநகர்ல அந்த சவப்பெட்டிக்கெல்லாம் வைக்கும்போது 28ன்னு சொல்லியிருக்காங்க. 17 பேர் இதுல ஹாஸ்பிட்டல் அட்மிட்டடா. அதுல அன்பார்ச்சுனேட் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி இனிமேதான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். சில பாடிஸ் பக்கத்துல இருக்கலாம். ஏன்னா அங்க பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பயுமே ஒரு குரூப் போகும்போது நேரப்போட அந்த 2:30 லஞ்ச் டைம் எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, அந்த டூரிஸ்ட் பூரா உட்கார வச்சு அந்த லஞ்ச் கொடுக்குற நேரம். ஸோ எப்படி ஒரு நியர் அபவுட் 500 to 600 பீப்புள் போயிருப்பாங்க, இல்லை மினிமம் 200 பீப்புள் ஆச்சும் போயிருப்பாங்க. பட் குரூப்பா தான் போவாங்க. அதுல எவ்வளவு இறந்திருக்காங்கன்னு இப்போதைக்கு 28 பேர் சொல்லிட்டு. இப்போ அதுல பாத்தீங்கன்னா சார், குழந்தைகளை விட்டுட்டாங்க, பெண்களை விட்டுட்டாங்க, ஆண்களை மட்டும் குறிப்பா கூப்பிட்டு போய் அவங்க வந்து நீங்க ஹிந்துவா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்கள அட்டாக் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. சோ இப்போ ஒவ்வொரு டெரரிஸ்ட் கேங்குக்குமே ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு இந்த பேட்டர்ன் இருக்கிறதுக்கான பின்னணி என்ன சார்? இது பேட்டர்ன் கிடையாது சார். இது வந்து ரொம்ப லேடிஸும் குழந்தையும் கொண்டாங்களா, இதை விட ரொம்ப விகர்ஸ் எல்லாம் உலக நாடெல்லாம் கொஞ்சம் விகர்ஸா பார்க்கறதுக்காக ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாவை அவங்க ஐடியாலஜி, அதாவது அவங்க வந்து மெசேஜும் பாஸ் பண்ணணும், கொஞ்சம் இதெல்லாம் இருக்கலாம் சொல்லுவாங்கல்ல. பரவாயில்ல, ஜென்ஸ் குழந்தைய விட்டுட்டான்ற நீங்களே கேட்குறீங்க பார்த்தீங்க கேள்வி. அதுக்காக தான் இதை விட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இறக்கம் கிறக்கணும் ஒன்றும் கிடையாது. அவங்க இதை இறக்கத்தை பார்த்தாங்கன்னா ஜென்ஸை அனுப்பணும். அவங்களுக்கு இறக்கம்ன்றதே கிடையாது. அவங்க மெசேஜ் பாஸ் பண்ணணும், அதாவது உங்க ஆளுகளை நான் கொண்டுட்டேன், டூரிஸ்ட கொண்டுட்டேன், அவ்வளவுதான். இதனால என்னன்னா இனிமே மக்கள்கிட்ட பயம். ஏன்னா நீங்க எல்லாம் சொன்னோம்ல, ஜேஎன்கே கிளியர் ஆயிடுச்சு, டூரிஸ்ட் வரலாம், அங்க நிலம் வாங்கலாம், சரி அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நல்லா கொண்டு வந்தாங்க. அதை பயமுறுத்துறதுக்காக இது ஒரு சின்ன மெசேஜ், அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி ஜென்ஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா லேடிஸும் உங்களுக்கு குழந்தைய ரொம்ப அட்டாக் பண்ணியிருந்தா விஷயம் ரொம்ப பெருசா இருக்கலாம்ல, அதுக்காக. இப்ப இது வந்து கண்டிப்பா வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து நிலம் வாங்குறதும் சுற்றுலா பயணிகள் அதிகமா வர்றதையும் தடுக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு அட்டாக் இது. அது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா டெரரிஸ்டுக்கும் பணம் வேணும், ஏன்னா டூரிஸ்ட் போனா தான் அவங்களுக்கும் அந்த பணம். ஏன்னா எல்லாமே அது அந்த பணம் புழக்கம் தான் அவங்களுக்கும் பணம் வேணும். ஆனா அதை விட ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க பின்னால இருந்து. ஏன்னா இந்தியாவில ஒண்ணு நடந்திருக்கு உங்களுக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. அந்த இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் எப்படியாச்சும் பக்கத்துல இருக்குங்க. அதனால இந்த செயலை செஞ்சுட்டாங்க. ஏன்னா இப்படி செஞ்சா கொஞ்ச நாளைக்கு ஒரு இது ஹைலைட் ஆகும். எங்க ஆர்மியை அட்டாக் பண்ணியும் பிஎஸ்எஃப் அட்டாக் பண்ணியிருந்தா நியூஸா இருக்கும். நியூஸ் ஒண்ணு, ஏன்னா ப்ரொஃபஷனல் இது வந்து ஹைலைட் ஆகாது. ஸோ இப்ப இதை டூரிஸ்ட கொண்டனால, கெஸ்ட கொண்டனால இது வேர்ல்ட் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல நியூஸ் ஆகுது. அதாவது இன்டர்நேஷனல் லெவல் நியூஸ் கொண்டு வர்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க.
இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சார், இந்த சுற்றுலா பயணிகள்லயே நம்ம நாட்டவர்களையும் தாண்டி அதுல வந்து இன்னும் இத்தாலி, இஸ்ரேல் இதை சார்ந்தவங்கல ஒரு 2, 3 பேர் வந்து இறந்திருக்கிறதாவும் நமக்கு செய்தியில வந்து கிடைச்சிருக்கு, நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ இப்போ அவங்கள வந்து தாக்குனதுனாலையும் அவங்க கொலை செய்யப்பட்டதுனாலையும் வேற ஏதாவது சில பிரச்சனைகள் வந்து நம்ம நாட்டுல வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை உண்டு பண்றதுக்காக அவங்களையும் கொண்டிருக்காங்களா? அதாவது அவங்களுடைய எய்ம், நல்ல எய்ம், நல்ல கால்குலேஷன் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த மெசேஜ் எப்படியாச்சும் இன்டர்நேஷனல் போகணும். இப்ப நம்ம இந்தியாவில் சுற்றனாலும் ஃபாரினர் சுற்றனாலும் இப்ப ஃபாரின்ல இருக்க டூரிஸ்ட் எல்லாம் பந்தாயிடும். இப்ப எந்த கண்ட்ரில 2 பேரும் சொல்றாங்க, ஐ எம் நாட் ஷுவர், அவங்க அந்த கண்ட்ரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு பேன் பண்ணிடணும், 1 வருஷம் 2 வருஷம் இந்தியா யாரும் சுற்றி பார்க்க கூடாது. அதாவது ஜேஎன்கே வச்சு இந்தியாவுக்கே யாருக்கும் டூரிஸ்ட் வரக்கூடாத அளவுக்கு எல்லா கண்ட்ரியும் இனிமே போடலாம்ல. அதாவது ஜேஎன்கேன்னு போட மாட்டாங்க, இந்தியாவுக்கு எங்கேயும் டூரிஸ்ட் போக கூடாதுன்றதுக்காக இன்டர்நேஷனல் லெவல்ல இதை வரணும், இது ஒரு மாஸ்டர் பிளானாவே செஞ்சிருக்காங்க. ஏன்னா ஆர்மி அட்டாக் ஆனா ஒன்லி நியூஸ், இந்த இது அட்டாக் ஆனா இன்டர்நேஷனலுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதனுடைய மோட்டிவ் என்ன சார்? இவங்க வந்து அந்த மெசேஜ் சொல்லணும்னு சொல்றாங்களே சார், அந்த மெசேஜ் என்ன? இவங்க இதன் அதாவது மூலியமா சொல்ல வர மோட்டிவ் மெசேஜ் என்ன? பீங் ஆர்மி ஆஃபீஸர், நான் பொலிட்டிக்கல் எல்லாம் போக விரும்பல. அதாவது அவங்க ஒரு அந்த இப்ப ஒரு சம்பவத்துல ஒரு சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். அவங்க வேற வழி இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அங்க இன்டர்னலா செஞ்ச பிரச்சனைன்றாங்க. அவங்களுக்கு ஈஸியான இடத்துல அந்த இதை தெரிஞ்சுட்டாங்க. என்ன சொல்ல வர்றாங்க, நீங்க என்ன சட்ட திட்டங்கள் கொண்டு வந்து ஃப்ரீயா எலெக்ஷன் பண்ணாலும் நாங்க எப்ப அட்டாக் பண்ண நினைச்சா அட்டாக் பண்ணலாம்ன்ற ஒரு ஒரு மெசேஜை எல்லாத்துக்கும் பாஸ் பண்றாங்க. ஆனா இதுல வந்து வந்தவங்க எல்லாருமே வந்து மிலிட்டரி யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பாயிண்ட் அவுட்டா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். சோ அவங்க கைக்கு இந்த மிலிட்டரி யூனிஃபார்ம் அப்படிங்கிறது எப்படி போச்சு? அவங்க கைக்கு இந்த வெப்பன்ஸ் அப்படிங்கிறது எப்படி போச்சு சார்? இதெல்லாம் சாதாரண இது மிலிட்டரி யூனிஃபார்ம். இப்ப இப்ப பார்த்தா ஈவன் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் பஜார்ல கிடைக்குது. பாகிஸ்தான் நினைச்சாலும் அவங்க ஆர்மியுடைய யூனிஃபார்ம் இதே மாதிரி சீதா ட்ரெஸ், அந்த அந்த இது கம்பர்ட் ட்ரெஸ் எல்லாம் அவங்க மாதிரி தான் இருந்திருக்கலாம். எனக்கு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்றதுல இருந்து ஒரு பெரிய அதான் நான் சொல்றேன்ல, இவங்க பூரா தான் அதான் அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் சொல்றேன், OGW. இங்க சிவில்லே இருக்கானே, இவங்க ஸ்ரீநகர்லயே இருக்காங்க, பெல்காம்ல இருந்திருக்கலாம், அங்க ஆர்மியில இருந்திருக்கலாம்ல, அதை செலக்ட் பண்ணிருக்கு. அதான் சொல்றல, இட் இஸ் அ மாஸ்டர் மைண்ட். அதாவது டெரரிஸ்ட் மாதிரி வந்தா பயந்து ஓடி இருப்பாங்க. ஆர்மி வர ஆர்மிக்காரங்க வந்ததுனால இவங்க தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு மெசேஜ் பாஸ் பண்றதுக்காக இந்த சம்பவம் இதை இந்த இதை நடத்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தப்போ பாத்தீங்கன்னா சார், நிறைய மக்களுக்கு வந்து இது நடந்ததுக்கு அப்புறமா நிறைய மக்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மிலிட்ரி அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாவானது ஜம்மு அண்ட் காஷ்மீர். அந்த ஏரியால மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னா, மிலிட்ரி நம்ம நாட்டினுடைய மிலிட்ரி வீக் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடையே வந்து பரவலா எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்திய மக்களுக்கு மட்டும் ஒண்ணு சொல்றேன், நம்ம இந்தியன் ஆர்மியை பத்தி தப்பா நினைக்காதீங்க. அங்க அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். அதாவது அந்த இடம் என்னன்னா, சிவிலியன் இப்போ ஃப்ரீயா விட்டா, அதனாலதான் இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அட்டாக் பண்ணாம வச்சிருந்தனால அந்த ஏரியா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்ப நம்ம அவங்க ஃப்ரீயா இருக்கிற இடத்துலயும் ஆர்மி நிக்காது. ரோட் சைட்ல எல்லாம் ஆர்மி இருக்கும், அந்த அவங்க டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் ஆர்மி அவ்வளவா இருக்காது. நான் அதை அழுத்தெழுத்து சொல்றேன்ல, இதை செய்தவர்கள் டெரரிஸ்ட் கிடையாது, அதாவது அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ். அதாவது அங்கேயே இருக்கிறவங்க சொல்ல முடியாது, அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்தவனா இருக்கலாம். அதை 2 பேரும் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அது அந்த பக்கத்துல வில்லேஜ் இருக்கலாம். இவங்க வந்து இட்ஸ் நாட் தேவை, அவங்க அவங்க மக்களோட மக்களா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஈஸியா வந்திருக்கலாம், அவன் வீட்டுல இருந்து கூட வந்திருக்கலாம், அவன் வீடு பக்கத்துல கூட இருக்கலாம், அப்படி வந்திருக்கலாம். அவன் கிராஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவன் அங்கேயே இருந்த லோக்கல். அது என்ன சார், நம்ம நாட்டுல வந்து எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த அவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கறத எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமே சார், என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம 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 இதுலயே நடந்துகிட்டு இருக்காங்கல்ல. இப்ப அவங்களே உள்நாட்டிலையும் அதை எதிர்த்துட்டு இருக்காங்கல்ல. இந்த இதுக்காகவே அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குற பூஸ்டிங், நாங்க இருக்கோம் பயப்படாதீங்க. இப்ப ஒரு சட்டம் போட்டிருக்காங்கல்ல, என் வாயிலும் தயவு செய்து ஆர்மியான சொல்லக்கூடாது, ஒரு சட்டம் ஏற்றுனாங்கல்ல சட்ட சென்ட்ரல் மசோதா கவர்மெண்ட். ஒண்ணு வந்து உருவாக்கி இருக்காங்க. ஆமா, ஒன்று ஏற்றுனாங்கல்ல. ஆமா சார். அது அது அதனுடைய எதிரொலி. அதனோட எதிரொலிதான் இந்த அட்டாக் அப்படின்றீங்களா? ஆமா, ஏன்னா மத்ததுன்னா ஆர்மியோட மூடி இருப்போம். மத்ததுன்னா ஆர்மி அவங்க அட்டாக் பண்ணிருக்கலாம், ஆர்மி கேப் அட்டாக் பண்ணிருக்கலாம், ஆர்மி கான்வாய் அவங்க அட்டாக் பண்ணிருக்கலாம். ஒரு கெஸ்ட் டூரிஸ்டும்
ஒரு யாருமே யாருமே இது வரைக்கும் 1999 2000 கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் அட்டாக் பண்ணாங்க அமர்நாத். இது மற்றபடி டூரிஸ்ட வந்து ரொம்ப இது பண்ணல. அமர்நாத் ஐடென்டி பண்ணது இந்துக்கள் கோயிலுக்கு வர மாதிரி. இப்ப நம்மளை அட்டாக் பண்ணது டூரிஸ்ட் அட்டாக் பண்ணா அது ஹிந்துல சொல்லி அட்டாக் பண்ணா யூ அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக இந்த மெசேஜை கொண்டு போறதுக்காக. இப்ப ஆர்மி அட்டாக் பண்ணாங்க, ஆர்மியில போய் கேட்க முடியாது நீ இந்துவா முஸ்லீமா, சாரி அதை கேட்க முடியாது. சோ இப்ப கிளீனா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை நான் மெசேஜ் பாஸ் பண்ணிட்டாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே சார். இப்போ இதுல வந்து அரசாங்கத்தினுடைய அடுத்த நடவடிக்கை என்ன சார்? ஏன்னா அப்படின்னா மோடி அவர்களும் சரி, அதே மாதிரி நம்ம சிஎமும் சரி, ஜம்மு காஷ்மீரோட சிஎமும் சரி, எல்லாருமே வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா அதுக்கு அடுத்த ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? நான் வந்து பெரிய அரசியல்வாதியும் கிடையாது. அதே நேரத்துல நான் ஆர்மி பர்சனலா சொல்றேன். நம்ம ஆர்மி ரொம்ப குட். அதுக்காக நம்ம ஆர்மியை தலைமை நடத்துறதுக்காக அரசியல் பண்ண வேண்டாம். நிச்சயமாக பதிலடி கொடுக்கணும். கொடுத்தா தான் நல்லது. ஓகே சார். நிச்சயமா இதற்கான ஒரு நீதி அப்படிங்கிறது கிடைக்கும்னு நம்ம நம்புவோம் சார். மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.